வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்? எட்டி டாக்ஸ்ல அதிமுக தான் வெற்றி பெறுமா? யார் சொல்றது தெரியுமா? காங்கிரஸ் கட்சிக்காரங்க அடித்து சொல்றாங்க. அது சொல்றத கூட நேரா சொல்லிட்டு போனா பரவாயில்ல. ஆனா அரசியல் களத்துல நீண்ட நாளா இருக்கக்கூடியவங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்றது கண்டிப்பா புரியும். அதுல திமுக காரனை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் தொடர்பாக அரசியல் புருஷலா பேசினாவே நல்லா புரிஞ்சுக்குவான். ஆனா அதிமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது, அப்படி வருகின்ற ஆட்சியை பாஜக கைப்பற்றி விடும் அப்படின்னு சொல்ற விஷயமானது புரியாமையா போயிடும். உங்க எல்லாருக்கும் தெரியும், முந்தநேத்து பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவைக்கு மனு தாக்கல் பண்ணாரு. அவரு ஏன் மனு தாக்கல் பண்ணாருன்றதுக்கு ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்று, அவருக்கு அடிக்கடி நினைவு தப்பி விடுகிறது. அதாவது ஒரு மனிதனாக செயல்படுவதற்கு அவருடைய உடலானது முழு தகுதி பெற்றிருக்கிறது. ஆனால் ஒரு முதலமைச்சராக செயல்படுவதற்கு நிதிஷ்குமாருடைய உடலானது ஒத்துழைக்கல. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற போது கூடுதல் பலம் இருக்கணும், கூடுதல் அறிவு இருக்கணும், கூடுதல் யோசனை திறனும் இருக்கணும். ஆனால் அதெல்லாம் இப்போ சமீப காலமாக அவருக்கு முடியாமல் போகிறதுனால அவர் அந்த பதவியிலிருந்து விலகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ரெண்டாவது, தன்னுடைய மகனை முன்னிறுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதனால ஆட்சியை பாஜக கிட்ட கொடுத்துட்டு அங்க துணை முதலமைச்சராக தன் மகனை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசுறவங்க பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும். அப்பனுக்கு பிறகு புல்ல அப்படின்னு சொன்னா வாரிசு அரசியல் வந்துடும். பீகார் தேர்தலில் புயலை கிளப்பிடுவாங்க. அதனால ஆட்சியை பாஜக கிட்ட கொடுத்துட்டு நாம மகனை வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ரெண்டாவது. மூன்றாவது, அவருடைய கனவை வெளியிட்டு இருந்தார். என்ன கனவுன்னு பார்க்கும்போது, நான் சின்ன வயசுல இருந்தே வந்து மாநிலங்களவையில் கூட வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். மக்களவையில் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு போய் வேலை பார்த்துருக்கேன். மாநிலங்களவையிலும் நான் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்று. அதே மாதிரி மாநில சட்டமன்றத்தில் கூட மேலவை கீழவை ரெண்டுத்திலையும் நான் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அங்கே ரெண்டுத்திலையும் வேலை பார்த்துட்டேன். இப்போ நாடாளுமன்றத்தில் மேலவை கீழவை ரெண்டு அவையிலையும் வேலை பார்க்கறதுக்காக இப்போ மாநிலங்களவைக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா, திரௌபதி முர்முனுடைய பதவி காலம் முடிந்த பிறகு நிதிஷ்குமார் அவர்களை ஜனாதிபதி ஆக்கிடலாம் அப்படின்றதுனால இப்போதே வந்து அவரை பதவி விலக சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய பதவி விலகலும் சரி, அவர் மாநிலங்களவை உறுப்பினராக மனு தாக்கல் பண்ணதா இருந்தாலும் சரி, நம்ம நாட்டினுடைய உள்துறை அமைச்சரே போய் அந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்றார் என்றால் நிதிஷ்குமாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகின்றார்கள் என்று நல்ல விஷயம் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே. கூட்டணி கட்சிகள் கிட்ட பாஜக ரொம்ப இணக்கமாகவே இருக்கும். வாக்குறுதியை கொடுத்துட்டாங்கன்னா அதில் மீறவே மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் நம்ம மகாராஷ்டிராவை சொல்லலாம், இல்லை பீகாரை கூட சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து 3 முறையா வந்து பாஜக தான் அதிக தொகுதிகளில் வெற்றி பெறுது. ஆனால் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க? ஏப்பா, நாங்கள் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் நிதிஷ்குமார் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னாங்க. ஸோ அதன்படியே வந்து பாஜக நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சர் ஆக்கினாங்க. ஆனால் பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ண தெரியாதவங்க முதல்ல வாக்கை திருடி போட்டாங்க அப்படின்னு அவதூறு பரப்புனாங்க. அது காங்கிரஸ் கட்சிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எடுபடவே இல்லை. வாக்கு திருட்டு அப்படின்னு பேசுகின்ற போது அதுக்கு சப்போர்ட்டா திமுக போன்ற கூட்டணி கட்சிகளும் மம்தா பானர்ஜி போன்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க யாரும் வரவே இல்லை. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிர்ப்புல சமரசமே இல்லாதவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டாலின் ஐயா தான். ஆனால் வாக்கு திருட்டு சொல்லுகின்ற போது ராகுலுக்கு ஆதரவாக நிற்கல. அதே மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் தான் பாஜக எதிர்த்து தான் அரசியல் பண்றாங்க. ஆனால் ராகுலுக்கு ஆதரவாக நிற்கல. ஸோ அது எடுபடாம போச்சு. அது மட்டும் கிடையாது, ராகுல் விடுகின்ற எந்த தரவும் ஒத்து போகவே இல்லை. நீதிமன்றம் வரைக்கும் போனாலும் அது தோத்து தான் போகுது. அதனால ராகுல் பேச்சை எடுத்துக்கிட்டு நம்ம பொது தளத்துக்கு போய் அவமானப்பட முடியாதுன்னு சொல்றதுக்காக கூட்டணி கட்சிகள் ராகுல் வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கு முட்டு கொடுக்கவே முடியல. அதனால நம்முடைய எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிராக அரசியலே பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாஜக யாருடனெல்லாம் கூட்டணி வைக்குதோ அந்த கட்சிகள் வெற்றி பெறுது. ஆனால் வெற்றி பெற்றா என்ன ஆகுது தெரியுமா? ஒரு 2 மாசமோ 3 மாசமோ ஒரு 6 மாசமோ அவங்கள ஆட்சியில் உட்கார வச்சுட்டு அதற்கு பிறகு கட்சி உடைச்சிடறாங்க. அப்படி இல்லைன்னா ஆட்சியை பிடிங்கிறாங்க. அதே மாதிரி தான் மகாராஷ்டிராவில் பாருங்க, அதே மாதிரி தான் பீகாரில் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கெல்லாம் வந்து குடும்ப சண்டையினாலும் அதிகார போட்டியினாலும் கட்சிகள் இரண்டா உடைகிறதோ அங்கெல்லாம் பாஜக தான் சித்து வேலை காட்டிடுச்சு.
யாரெல்லாம் பாஜக கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சோழி முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழகத்திலும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட போகுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பீகார்ல இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் என்று சொல்லப்படுகின்ற லல்லு பிரசாத்தினுடைய மகன், பீகாருடைய எதிர்கட்சி தலைவர், அவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிரா பார்த்தோம், பீகாரை பார்த்தோம், எடப்பாடி பழனிசாமி திருந்தவே மாட்டாரா? எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவாரு வருகின்ற தேர்தலில். ஆனா வெற்றி பெற்றாலும் எத்தனை நாளைக்கு அவர் முதலமைச்சராக இருப்பாரு? பாஜக தான் வெற்றி பெற வைக்கிற மாதிரி வெற்றி பெற வச்சு அவங்க ஆட்சியில் உட்காந்துறாங்களே. அடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியும் இழக்க போறாரு, ஆட்சியும் இழக்க போறாரு. எடப்பாடி பழனிசாமி ஜாக்கிரதையா இருக்கணும். வெற்றியை பெற்று தந்துடுறாங்க, அதனால நம்ம பாஜக தோல்ல கை போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் கட்சியும் நீடிக்காது, அவரும் நீடிக்க மாட்டாரு. ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ வந்து ஆட்சி ஆழ்வாரு. அதற்கு பிறகு மாநிலங்களவைக்கு மனு தாக்கல் பண்ணுங்க, உங்களை அமைச்சராக்குறோம் அப்படின்னு அழைச்சிடுவாங்க. மாநில உரிமை பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, மாநில மக்களுக்காக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கடைசியில பாஜக கிட்ட கட்சி ஆட்சியை கொடுத்துட்டு அனாதையா நிக்க போறாரு அப்படின்னு பீகாருடைய எதிர்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் வந்து சொல்லியிருக்கிறாருங்க. பீகார்ல எதற்காக அந்த ஆட்சி மாற்றம் நிகழுது என்ற விஷயம் நல்லா தெரியும். அந்த முதலமைச்சருடைய ஒப்புதல் அடிப்படையில தான் வந்து அந்த ஆட்சி மாற்றமே நிகழ்ந்திருக்கிறது. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜக இடத்துல கட்சி அடகு வைத்து விடுவாரா? அப்படி என்னைக்குமே அவர் அடகு வைத்தது கிடையாது. பாருங்க, அதிக தொகுதி கேட்கிற மாதிரி இருந்தா கூட்டணியை வெற்றி உருகின்ற ஆளா தான் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தலைமை ஏற்றிருக்கின்ற தருணத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் பல தொகுதிகளை கேட்டாங்க, பல மேயர் போஸ்ட்டை கேட்டாங்க. ஒத்து வராதுப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வெட்டியே விட்டார். நான் தோத்தாலும் பரவாயில்ல, உன்னை வச்சுன்னு உள்ளாட்சி தேர்தல் சந்திக்க மாட்டேன். அதே மாதிரி தான் நாடாளுமன்ற தேர்தலிலும் அதே மாதிரி தான் இப்போதும் ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்தாருன்னு வச்சுங்களேன், பாஜகவுக்கு தண்ணி காட்டிடுவாரு. பாஜக எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒன்றும் பிடிங்கிட முடியாது. அதனால அங்க இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் எடப்பாடி பழனிசாமியை பயமுறுத்தி தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக கூட்டணி உடச்சிக்கிட்டு வெளியே வந்துருவாட்டாரா அப்படின்னு அற்ப ஆசையினால நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய குரலாக பீகார்ல இருந்து கத்துறாரு. சரி, பீகார்ல இருந்து தான் கத்துறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில இருந்து யாரும் அப்படி பேசலையான்னு கேட்டா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி மற்றும் பல காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அங்க நிதிஷ்குமாருக்கு வந்த நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துடக்கூடாது என்பதனால தான் நாங்க எல்லா தியாகத்தையும் பண்ணிக்கிட்டு திமுக கூட்டணியிலே இருக்கிறோம். பாஜக வெற்றி பெற்றால் அதிமுகவை முழுங்கிடுவாங்க. அதனால பாஜக வெற்றி பெற வைக்குது, நம்ம பாஜக இருக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சாருன்னா அது தப்பான விஷயம். அதனால பாஜகவை யாரும் வெற்றி பெற வச்சிடக்கூடாது. அதிமுக வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறலாம், பாஜக வெற்றி பெற்றிடக்கூடாது அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து பார்த்தா பிரஸ் மீட்லேயே சொல்றாரு. ஜோதிமணி என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, எப்படியா இருந்தாலும் சரி அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெற்றால் பாஜக தான் இங்க ஆள போகுது. தமிழ்நாட்டு மக்களை யோசிங்க, பாஜக ஆளணுமா இல்ல ஸ்டாலின் ஐயா ஆளணுமா? பெண்களுக்கு பாதுகாப்பா உள்ள தமிழகம், அதே மாதிரி இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய ஸ்டாலின், இவங்க ஆட்சி கட்டல் இருக்கணுமா இல்ல பிற்போக்குத்தனமும் பழமைவாதமும் ஆர்எஸ்எஸ் காரங்களும் இங்க ஆளணுமா? எடப்பாடி ஜெயிச்சாருன்னா அவ்வளவுதான், எடப்பாடி வெற்றி பெறுவார் என்று கனவு காணுகின்றார். ஆனா அந்த வெற்றிக்கு பின்னாடி அவர் அழிய போறாருன்னு அவருக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வெளிப்படையா வந்து எடப்பாடி ஜெயிக்க போறாரு, எடப்பாடி ஜெயிக்க போறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீப அரசியலை கொஞ்சம் நீங்க கூர்ந்து கவனிச்சுன்னு வச்சுங்களேன், திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் ஆரோக்கியமான அரசியலே கிடையாதுங்க. இப்போ நம்முடைய டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணிக்கு வந்தார். அப்படி கூட்டணிக்கு வந்த உடனே முதல் வேலையா அவர் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? இந்த பாருங்க, நம்மளுக்குள்ள இருந்த மனக்கசப்பு எல்லாம் சுத்தமா மறைஞ்சு போச்சுங்க. நான் எடப்பாடியை திட்டினா இல்லைன்னு சொல்லல, எங்களுக்கு துரோகம் இருந்தது இல்லைன்னு சொல்லல, எல்லாமே இருந்ததுங்க. ஆனா நாங்க எல்லாமே மறந்துட்டுங்க. எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனக்கசப்பு அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வச்சு பிறகு மறைஞ்சிட்டாங்க. ஏன்னா திமுக என்ற தீய சக்தி வந்து ஜெயிக்க கூடாது, அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும், அதுதானே எல்லாருடைய இலக்கு. அதனால கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் அதிமுக ஆதரவா மாறிட்டாங்க. இப்போ அதிமுகவுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் மனக்கசப்பு இல்ல, அது கீழ்மட்டம் வரைக்கும் மனக்கசப்பு இல்ல. அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரெண்டும் ஜெல் ஆயிடுச்சு, இனிமே எங்களை பிரிக்க முடியாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து ஒரு 4 நாள் சொன்னார். முரண்பாடு உள்ளவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற கட்சிக்கு போயிடுவான், முரண்பாடு இருந்தா நம்ம கிட்ட வந்து புகார் தெரிவிப்பான். அதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி தேர்தல் நடக்கும் போது ஒற்றுமையா வேலை பார்க்கலாம்ன்றதுக்காக அந்த குரலை கொடுத்தாங்க.
ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிடுச்சு, கையெழுத்தும் போட்டாச்சு. ஆனால் ராகுல் காந்தி கூட்டணி உறுதிப்படுத்தினதை பத்தி ஏதாவது பேசினாரா? எதுவுமே பேசல. அதனால என்ன, தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கதவுகள் திறக்கப்பட்டு 2 பேருக்கு இடையில ஒப்பந்தம் ஆயிருக்குது. இன்னும் கூட வந்து ராகுல் காந்தி திமுக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. காங்கிரஸ் அவங்க நடத்தினது சரி கிடையாது. அதனால இதுவரைக்கும் சக்சஸ்ஃபுல்லாக கூட்டணி, இது மதசார்பற்ற கூட்டணி, தமிழகத்தை ஆள போற கூட்டணி, இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய கூட்டணி, இது இந்தியா கூட்டணி. ஏதாவது ஒன்று போடுவார் ராகுல் காந்தி. பிரதர் கோச்சிக்காதீங்க பிரதர், பிரச்சாரத்துக்கு நான் வரேன் பிரதர் அப்படின்னா ராகுல் காந்தி சொல்லுவாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் கூட்டணி முடிவாகி 4 நாள் ஆச்சு, ஒரு வார்த்தையும் ராகுல் காந்தி அவர்கள் பேசவே இல்லை. டெல்லி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எப்ப பிரச்சாரத்துக்கு வருவாங்க? திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுவாங்களாம். ஆனா கூட்டணி உருவாவதற்கு முன்பாக எங்க கூட்டணி உருவாயிடுச்சுன்னா, எத்தனை தொகுதி என்று தெரிஞ்சு போச்சுன்னா, எந்தெந்த தொகுதி என்று தெரிஞ்சு போச்சுன்னா, நாங்க ராகுல் காந்தியை கூட்டின்னு வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படிலாம் உருட்டுனாங்க. ஆனா இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்ப ராகுல் என்னைக்கு வராங்க, பிரியங்கா காந்தி என்னைக்கு வராங்க, சோனியா காந்தி என்னைக்கு வராங்க, ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த கூட்டணியில ராகுல் காந்திக்கு இஷ்டமே இல்லை. அப்படி இஷ்டமே இல்லாத காரணத்தினால பல பிரச்சனைகளுக்கு, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ராகுல் காந்தி குரல் கொடுக்கவே இல்லை. இந்தி திணிப்பா இருக்கலாம், ரெண்டாவது ரயில்வே கோட்டத்தில் இந்தியில் எழுதின விஷயமா இருக்கலாம், இல்ல ஜிராம்ஜி பிரச்சனை அதுக்கா இருக்கலாம், நீட்டு பிரச்சனையா இருக்கலாம். இன்னைக்கு தமிழக அரசாங்கமானது எதுவெல்லாம் பாஜக மீது குற்றச்சாட்டை வைக்குதோ அதற்கு ராகுல் காந்தியிலிருந்து எந்த எதிர்ப்பும் வரல. பல மாநில அரசாங்கமானது நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு ஆதரவா களத்தில் இறங்குறாங்க. ஆனா ராகுல் காந்தி கருத்தே தெரிவிக்கல, வாய் மூடி மௌனிக்கிறார். அப்போ ஸ்டாலினுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி இல்லைன்னா கீழ்மட்டம் வரைக்கும் ஜெல்லாகுமா? கண்டிப்பா திமுக காங்கிரஸ் கூட்டணியானது கீழ்மட்டம் வரைக்கும் ஜெல்லாக வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் என்ன உருட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏங்க அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி கிட்ட எப்படி நடந்துகிட்டார் கடந்த காலங்களில், கண்ணாப்பண்ணா விமர்சனம் பண்ணல. ஆனா இன்னைக்கு அது மறந்து போல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்படிலாம் பேசினாங்க மறந்து போல. அந்த மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியானது மொத்தமா வந்து எல்லா பழைய கதைகள்லாம் மறந்துட்டு எல்லாமே ஜெல் ஆயிடுங்க. இன்னும் தேர்தல் எவ்வளோ நேரம் இருக்குதுங்க, இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கலுங்க, அதுக்குள்ள எல்லாம் ஒன்னாயிடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. கூட்டணி உருவாகும் போதே வாய் திறந்து ஏய் திமுக தொண்டர்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் எந்த விதத்திலும் அடிச்சு கொள்ள கூடாது, மத சார்பின்மைய கூட்டாட்சி தன்மைய அரசியலமைப்பு சட்டத்தை நாம தான் காப்பாற்ற முடியும், அதனால திமுக காங்கிரஸ் தொண்டர்கிட்ட மனக்கசப்பே இருக்கக்கூடாது, இந்தியாவுக்கான கூட்டணி அப்படி எதுவுமே சொல்லல. ஆனா இப்படி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ளே ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்கி கொள்ளாம தொண்டர்கள் மட்டும் இணக்கமாயிடுவாங்களா? மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க தான் சீக்கிரமா இணக்கமாயிடுவாங்க. கடந்த கால கசப்புகளை மறந்துடுவாங்க. எப்போதும் அரசியல் காலத்தில் அதான் சொல்லுவாங்க, ஏன்னாப்பா தலைவர்கள் இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு ஒன்னா போயிடுவாங்க. ஆனா கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த மனக்கசப்பை எத்தனை நாள் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கவே முடியாது அப்படின்னுவாங்க. ஆனா இன்னைக்கு கூட்டணி உறுதியாகியும் இத்தனை நாள் ஆச்சு, ஆனா தலைவர்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலையே இல்லை. இப்படி கூட்டணி உருவானதுக்கு முதல்வர் கூட வந்து ராகுல் காந்திக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலை. அதான் ராகுல் காந்தி எதிர்பார்க்கின்றார். ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் அவங்க நிர்ணயிச்சது 42 தொகுதி. ஸோ அதுலேருந்து எவ்வளவோ இறங்கி வந்துட்டாங்க. ஸோ பாஜக வெற்றி பெறக்கூடாது, பாஜக பிரதான எதிரி, ஸோ அது தமிழகத்தை கால் ஊன்றக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக விட்டு இறங்கி வந்த ராகுல் காந்திக்கு நட்பு முறையில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். என்னதான் இருந்தாலும் அந்த ஆளு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர், நம்ம ஸ்டாலின் ஐயாவை விட பவர்ஃபுல் போஸ்ட் தான். அதனால வயதில் சின்னவராக இருக்கலாம், எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், பரஸ்பரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸ் சொல்றதுல தப்பே கிடையாது. ஆனா ஸ்டாலின் ஐயா தான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக இடையில கூட்டணி மலர்ந்த பிறகு தேங்க்ஸ் சொல்லலாம் கூட திமுகவில் மூத்த நிர்வாகியாக இருக்கிறவங்க ராகுல் காந்திக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் இல்லையா? இல்லை கனிமொழி அவர்களாவது தேங்க்ஸ் போடலாம் இல்ல? அதனால யாருமே வந்து காங்கிரஸ் இடத்துல இப்ப நெருக்கம் காட்டணும் என்ற அவசியமே இல்லாம போச்சு. அதனால சமூக வலைதளத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, திமுக கிட்ட 28 தொகுதிகள் கேட்டு வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த 28 தொகுதியில 8 தொகுதி கூட காங்கிரஸ் ஜெயிக்காது. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்காரனும் திமுக வேலை செய்ய போறதில்ல, அதே மாதிரி திமுகவும் காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு வேலை செய்ய போறதில்ல. மொத்தத்துல 2 பேரும் வடக்கு தெற்காக திரும்பி நிக்க போறாங்க, ஊத்திக்கின்னு போக போகுது அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி திமுக எதிர்ப்பதான்
அதிமுக ஜெயிக்க போகுது, அது நிதிஷ்குமாருக்கு நடந்த மாதிரி நடக்க போகுது, தமிழ்நாட்டில் எச்சரிக்கையா இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு திடீர்னு எடப்பாடி பழனிசாமி மீது இரக்கம் கொண்டு அவருக்கு பாராட்டு பத்திரமும் அந்த கட்சி ஜெயிக்க போகுது என்ற விவரத்தையும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க சமூக வலைதளத்தில் பரப்பிட்டு இருக்காங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா பேசுறதா நினைச்சுக்கிட்டு திமுக தோக்க போற விஷயத்த சூசகமா தெரிவிக்கிறாங்க. இது திமுக தெரியுமா? ஏன் தெரியாது. அரசியல் களத்துல நீண்ட நாளா போறவங்க தமிழகத்துல பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிக்க போது, அதை பாஜக தான் ஆள போது, அதிமுக விட போகுது என்ற விஷயமானது பரவாதா? அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் தமிழகம் முழுவதும் போகாதா? இதை தடுத்து நிறுத்த வேண்டிய திமுக ஏன் அமைதியா இருக்குன்னு நமக்கு தெரியல. பார்க்கலாம். அதிமுக காரனே வந்து பாத்தீங்கன்னா திமுக பெரிய கூட்டணி போட்டுக்குது, அது ஜெயிக்காம நாம் எப்படா ஜெயிப்போம் அப்படின்னு யோசிக்கின்ற போது, இல்ல பாஜக ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கும் ஆனா ஆள வைக்காது அப்படின்னு சொல்றதுல இருந்து அதிமுக தான் ஜெயிக்க போகுது என்ற விஷயமானது காங்கிரஸ் கட்சிக்காரன் மூலமாக வெளிப்பட்டு விட்டது. அறிவாளியும் அதிர்ச்சியா தான் இருக்கும். இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு எப்படி விமர்சனம் பண்ணணும் கூட தெரியல. அப்படி விமர்சனம் பண்ணி நம்மள நாமளே மட்டம் தட்டுறானுங்களே படுபாவீங்க அப்படின்னு எண்ணத்தில் தான் இருக்கும். சரி, காங்கிரஸ் கட்சிக்காரனுடைய வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? நன்றி.